ஒரே ஒரு ராணுவ நடவடிக்கை. ஆனா அத பத்தி ரெண்டு முற்றிலும் வேற வேற கதைகள் சொல்லப்படுது. ஒரு கதை வீரத்தை பத்தி சொல்லுது, இன்னொரு கதை ஒரு பெரிய பேரழிவை பத்தி பேசுது. அப்போ உண்மையில என்னதான் நடந்துச்சு? வாங்க இந்த ரெண்டு பக்கத்திலயும் என்ன இருக்குன்னு நாம அலசி ஆராயலாம். நீங்க பாக்குற இந்த கேள்விதான் இந்த முழு சம்பவத்தோட மையப்புள்ளி. இது ஒரு ஹாலிவுட் சினிமா மாதிரி ஒரு சூப்பரான ரெஸ்கியூ மிஷனா, இல்லனா ஒரு மோசமான தோல்வியா? ரெண்டு தரப்பும் என்ன சொல்றாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, இந்த ரெண்டு வெவ்வேறான கதைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு தரப்புமே ஒத்துக்கிட்டு சில உண்மைகளை முதல்ல பாத்துரலாம். மறுக்கவே முடியாத உண்மைகள். கதை சரியா இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லாம் ஆரம்பிச்சது இங்கதான், ஈரான் வான்பரப்புல. அமெரிக்காவோட ரொம்பவே அதிநவீனமான 2 போர் விமானங்கள் திடீர்னு செயலிழந்து விழுது. அந்த ரெண்டு விமானங்களோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $100 மில்லியன். இதுவே ஒரு பெரிய நஷ்டம்தான். ஆனா உண்மையான ஆபத்து இது இல்ல, அது இனிமேதான் வரப்போகுது. பண நஷ்டத்தை விட ரொம்ப முக்கியமானது ஒரு உயிர். ஆமா, ஒரு அமெரிக்க விமானி எதிரிகளோட கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதியில தனியா மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாத்துறதுக்கான மீட்பு பணி உடனே தொடங்குச்சு. சரி, இப்ப நாம முதல் கதைக்குள்ள போகலாம். அதாவது அமெரிக்கா சொன்ன அந்த அற்புத மீட்பு பணி பத்தி பாப்போம். அமெரிக்கா வெளியிட்ட முதல் அறிக்கைகள் எல்லாமே ஒரு பெரிய வெற்றிய கொண்டாடுச்சு. இது ஒரு துளி கூட பிசகில்லாத ரொம்பவே துணிச்சலான ஒரு மீட்பு நடவடிக்கைன்னு புகழாரம் சூட்டினாங்க. அப்போதைய அமெரிக்க அதிபர் சொன்ன வார்த்தைகள் இவை: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், we got him. அதாவது, நாங்கள் அவரை மீட்டு விட்டோம். இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் இந்த மிஷன் ஒரு முழுமையான வெற்றின்னு மொத்த உலகமும் நம்புச்சு. ஆனா கதை இத்தோட முடியல. கொஞ்ச நேரத்திலேயே ஈரான் முற்றிலும் வேற ஒரு கதையோட முன்னால வந்துச்சு. இங்கதான் விஷயமே ரொம்ப சிக்கலாக ஆரம்பிச்சது. அமெரிக்கா அவங்க வெற்றிய கொண்டாட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஈரான் சில ஆதாரங்களோட முன்னால வந்துச்சு. இதுதான் கதையில ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. பாருங்க, ஈரான் சும்மா வாயால மட்டும் பேசல. அவங்க எரிஞ்சு போன விமான பாகங்களோட வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டாங்க. சர்வதேச மீடியாவும் அந்த இடம் ஈரான் தான்னு உறுதிப்படுத்துச்சு. அதேகாவும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர், 2 C-130 சரக்கு விமானம்னு மொத்தம் 4 அமெரிக்க விமானங்களை அழிச்சிட்டாதாவும் சொன்னாங்க. இது அமெரிக்கா சொன்ன எந்த இழப்பும் இல்லன்ற கதைக்கு முற்றிலும் நேர்மாறா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட 2 கதைகள் இருக்கு. ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாம. எது உண்மை, எது கட்டுக்கதை? வாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்திரலாம். இந்த குழப்பத்தை புரிஞ்சுக்க போரின் மூடுபனி, அதாவது ஃபாக் ஆஃப் வார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, போர்க்களத்துல ஒரே குழப்பமா இருக்கும். தகவல் தொடர்பு சரியா இருக்காது. அந்த நேரத்துல உண்மையில என்ன நடக்குதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனாலதான் ஒரே சம்பவத்துக்கு பல கதைகள் உருவாகுது. இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. முரண்கள் உங்களுக்கே புரியும். பைலட் பத்திரமா மீட்கப்பட்டதா அமெரிக்கா சொல்லுச்சு. ஆனா ஈரான் என்ன சொல்லுது? ஒரு பெரிய துப்பாக்கி சண்டையே நடந்துச்சுன்னு சொல்லுது. அமெரிக்கா எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொல்லுச்சு. ஆனா ஈரான் 4 விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லுது. பாத்தீங்களா, இது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இல்ல, கதையோட அடித்தளத்தையே மாத்திர பெரிய முரண்பாடுகள். இப்பதான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. இது ஒரு குறையே இல்லாத வெற்றின்னு கொண்டாடின கொஞ்ச நாள்லயே அமெரிக்கா ஒரு உண்மையை ஒப்புக்கிட்டாங்க. என்னன்னா, அந்த மீட்பு பணியின் போது அவங்களுடைய சொந்த விமானங்கள்ல 2 அவங்களே அழிக்க வேண்டியதா போச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஒரே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அவங்க முதல்ல சொன்ன மொத்த கதையையும் உடைச்சு தள்ளிருச்சு. இந்த மேற்கோள் இந்த நிலைமைய ரொம்ப அழகா விளக்குது. உங்க விரல காப்பாத்த முயற்சி செஞ்ச கடைசியில உங்க முழு கையும் இழக்கிற மாதிரி. இதுக்கு பேருதான் பெர்ரிக் விக்ட்ரி. அதாவது ஜெயிக்கிறதுக்காக கொடுத்த விலை தோத்திருந்தா ஏற்பட்ட நஷ்டத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்போ இது வெறும் விமானங்களை பத்தியோ ஒரு பைலட்டை பத்தியோ மட்டுமில்ல, இது அதை விட ஆழமானது. இது நம்பிக்கைய பத்தின ஒரு போராட்டம். அது ஏன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒண்ணு இருக்கு. அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் களத்துல இருக்கிற உண்மையிலிருந்து விலகி போக போக மக்கள் அரசாங்கம் மற்றும் மீடியா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துடுறாங்க. இதனால என்னாகுது? அவங்க உண்மையை தேடி வேற இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. உண்மைகளே ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படும் போது அந்த உண்மைக்கான போர்ல உண்மையிலே ஜெயிக்கிறது யாரு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.